நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமாயிலும் வறுமையிலும் லாசர் போன்று ஜெபித்தவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குறித்தார் போலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் ஆட்டுக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையா, இனி இவர்கள் தாகமடையார், வெயிலாகிலும் அனலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின்
போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு ஆராதனையில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து தியானிப்பது நம்முடைய வழக்கம். இந்த மாதத்திலும் 1ஆம் தேதி அதிகாலை நெகேமியா புத்தகத்திலிருந்து, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா 5:19. இந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் முதல் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் தியானித்தோம். 1ஆம் தேதி காலையிலே தியானிக்கிற வசனத்தை தான் முதல் ஞாயிற்றுக்கிழமை தியானிப்பது நம்முடைய வழக்கம். நானும் அந்த வசனத்தை எடுத்து இந்த நாளின் செய்திக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தேன். ஆனால் அதே 1ஆம் தேதி நான் கேள்விப்பட்ட செய்தி, நம்முடைய தேசத்தில் நம்முடைய ஊருக்கு அருகில் ஒரு மிஷனரியின் மரண செய்தி என்னுடைய இருதயத்தில் ஆழமான சிந்தனை, ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. அந்த சிந்தனையும் அர்ப்பணிப்பும் இந்த நாளின் செய்தியை மாற்றி அமைத்தது. ஆதலால் ஒரு வித்தியாசமான செய்தியோடு கூட நான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். அக்டோபர் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த செய்தியை நாம் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். டாக்டர் ஆலிஸ் ஜி பிராயர், ஆம்பூர் மக்களால் மிஸ்ஸி அம்மா என்று அழைக்கப்பட்ட அன்பு தாயார், கடந்த திங்கட்கிழமை 30ஆம் தேதி தன்னுடைய 87வது வயதில் சிஎம்சி மருத்துவமனையில் உடல் நலிவுற்று சிகிச்சை பெற்று கொண்டிருந்த அவர்கள் கர்த்தருக்குள் தன் ஓட்டத்தை கம்பீரமாக மகிமையாக முடித்து கொண்டார்கள். 1ஆம் தேதி இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி மரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்டவுடனே என்னுடைய மனதில் இப்படி ஒரு நபர் நம்முடைய ஊரில் ஆம்பூரில் இருந்திருக்கிறார்களா என்கிற ஒரு சிந்தனை எனக்குள் எழும்பியது. கேள்விப்படவே இல்லையே. எப்படியாவது அருமையான மிஷனரி அவருடைய அடக்காராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன், விசாரித்தேன். 3ஆம் தேதி அடக்காராதனை நடைபெற்றது. ஆம்பூர் பெதஸ்தா மருத்துவமனை வளாகத்தில் அவருடைய சரீரம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த அடக்க ஆராதனையில் நான் சில போதகர்களோடு கூட கலந்து கொண்டேன். ஆம்பூர் பட்டணமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு திரள் ஜனங்கள் திருவிழாவுக்கு வருவது போல அன்பு தாயாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார்கள். அந்த கூட்டத்தை கவனித்து பார்க்கும் பொழுது பர்தா அணிந்து கொண்டு இஸ்லாமிய சகோதரிகள் சிலர் வந்திருந்தார்கள். இந்து சகோதரிகள் சிலரை பார்க்க முடிந்தது. சில சகோதரர்களை பார்க்கும் பொழுது காவி வேட்டி அணிந்து கொண்டு நெற்றியில் குங்கும பொட்டு விபூதி இவைகளெல்லாம் அணிந்து கொண்டு வந்து அன்பு தாயாருக்கு ஒரு மரியாதை செலுத்திவிட்டு கடந்து சென்ற காட்சியை பார்த்த பொழுது அவருடைய சாட்சி அற்புதமான சாட்சி என்பதை விசாரிக்க ஆரம்பித்தோம். அவர்களுடைய ஊழியம், அவருடைய சேவை இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியம் உண்டானது. எத்தனையோ முறை ஆம்பூர் பகுதிக்கு நான் சென்றிருக்கிறேன். பெதஸ்தா மருத்துவமனைக்கும் நான் சென்றிருக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே அருமையான ராஜேஸ்வரி அம்மா அவருடைய பேத்தி, முதல் பேத்தி கோபிகா அந்த பெதஸ்தா மருத்துவமனையில் தான் நர்சிங் படித்தார்கள். அப்போது அவங்கள பார்க்க நான் போயிருக்கிறேன். இப்படியெல்லாம் ஆம்பூருக்கு போகும்பொழுதும் பெதஸ்தா மருத்துவமனைக்கு போகும்பொழுதும் இப்படி ஒரு மிஷனரி இருக்கிறார்கள் என்பதையே கேள்விப்படவில்லையே. கேட்டிருந்தால் உயிரோடு இருக்கும்பொழுதே அவர்களை பார்த்து அவர்களை கனப்படுத்தி இருக்கலாமே என்கிற ஆதங்கம் உண்டானது. அன்பானவர்களே, நமது தேசத்துக்கு பல நாடுகளிலிருந்து வந்த மிஷனரிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வருடம் நாம் அச்சடித்திருக்கிற கேலண்டர் 2024வது வருட கேலண்டர் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஒரு மிஷனரி கேலண்டர் தான். 6 பக்கங்களில் மிஷனரிகளை குறித்த சேவைகளை அந்த கேலண்டரில் அச்சடித்திருக்கிறோம். ஒரு பாரம், நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மிஷனரிகள் வந்து செய்த ஊழியத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டில் மிஷனரிகளை குறித்ததான ஒரு சாட்சிகளை கேலண்டரில் வெளியிட்டிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய வேலூர் பட்டணத்தில் மருத்துவ சேவையில் டாக்டர் ஐடாஸ் கடர் அம்மையார் ஆற்றிய பணிகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆச்சரியமாக அர்ப்பணிப்பாக காணப்படுகிறது. அவர்களைப் போலவே அருமையான டாக்டர் ஆலிஸ் ஜி பிராயர், ஆம்பூரின் அன்னை தெரேசா என்று அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான தாயார், நமது பட்டணத்தில் நம்முடைய ஊரில் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு மகிமையாக இறைப்பணி ஆற்றி இருக்கிறார்கள். அவருடைய சாட்சி, அவருடைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் கேட்க கேட்க எனக்குள் ஒரு பாரம் உண்டானது. நாம் செய்கிறவைகளெல்லாம் பெரிய ஒரு காரியமாக அல்ல, எதையோ பெரிதாக நாம் செய்துவிட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிஷனரிகள் ஆற்றிய பணிகளை, அவருடைய சேவைகளை பார்க்கும்போது தங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு தாழ்மையாக அவர்கள் செய்த அந்த ஊழியங்களை பார்க்கும் பொழுது எதையாகிலும் நம்முடைய வாழ்நாட்களுக்குள் கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம், வாஞ்சை, அர்ப்பணிப்பு உண்டானது. ஆதலால் அன்பானவர்களே, வாக்குத்தத்த வசனத்தை வைப்பதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை நான் இந்த திருச்சபைக்கு முன்பதாக வைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதையாகிலும் நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற பாரத்தை எனக்குள் ஏற்படுத்தின தேவன் இந்த திருச்சபைக்குள்ளும் கொண்டு வருவாராக. நாம் இணைந்து, நம்மை இணைத்த தேவனுக்கு, நம்மை ஒன்று சேர்த்த தேவனுக்கு எதையாகிலும் செய்வதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய், செய்திகளின் மூலமாய் நம்மோடு இடைபடுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆம்பூரின் அன்னை தெரேசா, மிஸ்ஸி அம்மா என்று அழைக்கப்பட்ட ஆலிஸ் ஜி பிராயர் அவர்கள் அமெரிக்காவை பூர்வீடமாக கொண்டவர்கள். அவருடைய தகப்பனார் ரிச்சர்ட் ஹென்றி பிராயர் அவர்கள் மிஷனரியாக நமது தேசத்திலே 1925ஆம் ஆண்டு கடந்து வந்தவர்கள். அமெரிக்க தேசத்திலிருந்து கப்பல் பிரயாணம் பல மாதங்கள் செய்து தமிழகத்திலே தரங்கம்பாடி என்கிற பகுதியிலே அவர்கள் தன்னுடைய 3 பிள்ளைகளோடு வந்திருந்தார்கள். அருமையான பாஸ்டர் ரிச்சர்ட் ஹென்றி பிராயர், அவருடைய துணைவியார், அவருடைய மூத்த மகன், 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகளோடு கூட வந்து இறங்கினார்கள் தரங்கம்பாடியிலே. தரங்கம்பாடியிலிருந்து அவர்கள் அப்படியே நகர்ந்து நாகர்கோவிலில் அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். நாகர்கோவிலில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பிறந்த ஒரு மகள்தான் இந்த கடைசி 4வது மகள் ஆலிஸ் ஜி பிராயர் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 4 பிள்ளைகளும் கொடைக்கானலில் உள்ள லேக் ஸ்கூல் என்கிற பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பள்ளி படிப்பு முடிந்து மேற்படிப்பு படிக்க வேண்டும். அதற்காக தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அமெரிக்க தேசத்திற்கு கடந்து சென்றார்கள். அமெரிக்க தேசத்திலே பிள்ளைகளை மேற்படிப்புக்காக அங்கே சேர்த்து படிக்க வைத்தார்கள். அதில் 4 பிள்ளைகளிலே 3 பிள்ளைகள் மேற்படிப்பு படித்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த அமெரிக்க தேசத்திலேயே வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து கொண்டு அங்கேயே லைஃப்பில் செட்டில் ஆனார்கள். ஆனால் 4வதாக பிறந்த இந்த ஆலிஸ் ஜி பிராயர், நமது இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே பிறந்த அருமையான இவர்கள் உள்ளத்திலே ஒரு பாரம், நான் இந்திய தேசத்திற்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும், மக்கள் பணியாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் எப்படி இந்திய தேசத்துக்கு சென்று ஊழியம் செய்தார்களோ அப்படியே நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். ஆலிஸ் ஜி பிராயர் மருத்துவ படிப்பு, மகப்பேறு மருத்துவம் படித்திருந்தார்கள். தமிழகத்திற்கு கடந்து வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய 30வது வயதிலே இந்த தமிழகத்திலே காலடி எடுத்து வைத்தார்கள். தமிழக மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும். ஆதலால் அவர்கள் மதுரையில் இருக்கிறதான பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து ஓராண்டு தமிழை கற்றுக்கொண்டார்கள். தமிழ் கற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் ஆம்பூர் பகுதிக்கு மக்கள் சேவைக்காக, கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக வந்து இறங்கினார்கள். அந்த ஆம்பூர் பகுதியில் அவர்கள் தங்கி ஊழியம் செய்வதற்கு தெரிந்தெடுத்த இடம் பெதஸ்தா மருத்துவமனை. பெதஸ்தா மருத்துவமனை அதற்கு முன்பதாகவே ஒரு அமெரிக்க மிஷனரி வந்து கட்டி எழுப்பின ஒரு ஸ்தாபனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெதஸ்தா மருத்துவமனையிலே தங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு அன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஊழிய காலகட்டம் 1968ஆம் ஆண்டு என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது அந்த அளவுக்கு வசதிகள் இல்லாத காலம்.
பிரயாண வசதி, பல காரியங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத காலம், மின்சார வசதிகள் எல்லாம் கூட குறைவாக இருந்த காலம். அந்த நாட்களிலே மக்கள் சேவைக்காக வசதியாக வாழக்கூடிய அந்த அமெரிக்க தேச வாழ்வை விட்டுவிட்டு இந்த ஆம்பூர் பகுதிக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அவர்கள் தனக்கென்று ஒரு சொந்தமாக ஜீப் வாங்கி அந்த ஜீப்பை தானே ஓட்டிக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு தடுப்பூசி போடுவார்கள். அந்த நாட்களிலே போலியோ, அம்மை போன்ற பலவிதமான வியாதிகள் பரவி கொண்டிருந்த காலம். இலவசமாக குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை போட்டு நல்ல சிகிச்சை கொடுத்து காப்பாற்றுவார்கள். மகப்பேறு மருத்துவம் படித்திருப்பதினாலே ஆண்கள் பெண்கள் குழந்தை பெற்றெடுப்பதற்கு வேண்டிய ஆலோசனைகளை, அவர்களுக்கு வேண்டிய அந்த சக்தியை கொடுப்பதற்கு அந்த சத்துணவு மாவு, மிஸ்ஸி மாவு, இன்றைக்கும் அந்த மிஸ்ஸி மாவு என்கிற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. மிஸ்ஸி அம்மா கொடுக்கிற மாவு மிஸ்ஸி மாவு, அவர்களே தயாரித்து அதை பெண்களுக்கு கொடுப்பார்கள். குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பலன் உண்டாக வேண்டும் என்று குழந்தைக்கு, கர்ப்பிணிகளுக்கு அந்த மாவை கொடுப்பார்கள். ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து குழந்தைகளை பெற்றெடுக்க பேருதவியாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் கூர்மையாய் ஒவ்வொன்றாய் கவனித்து கொண்டே வாருங்கள். இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த, மக்கள் சேவை செய்து கொண்டிருந்த அதே காலத்தில் ஆலிஸ் ஜி பிராயரை போலவே இன்னும் 4-5 மிஸ்ஸி அம்மாக்கள் அந்த பெதஸ்தா மருத்துவமனையிலே தங்கி மக்கள் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே அந்த இளம் சகோதரிகள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி சென்று அங்கே அவர்கள் திருமணமாகி வாழ்க்கையிலே செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆலிஸ் ஜி பிராயர் அவர்களும் சொந்த நாட்டுக்கு வரும்படியாக அழைக்கப்பட்டார். ஆனால் அவர்கள் திருமண வாழ்க்கையையும் அந்த அமெரிக்காவில் வாழுகிற வசதியான வாழ்க்கையையும் புறம்பே தள்ளிவிட்டு ஆம்பூரையே தன்னுடைய இருப்பிடமாக தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக, மக்கள் சேவைக்காகவே அர்ப்பணித்து கொண்டார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு செல்ல பிராணிகள் மிகவும் பிடிக்கும். பூனை, நாய், மயில் இவைகளெல்லாம் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அவைகளுக்கு பெயர்களை தன்னுடைய உறவினர்கள் பெயர்கள் அல்லது இந்த மக்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய பெயர்கள் தனக்கு பிடித்திருக்கும் போது அந்த பெயர்களை அவைகளுக்கு சூட்டி அழைத்து அன்போடு பராமரித்து வருவார்கள். அருமையானவர்களே, அன்பு தாயார் ஆலிஸ் ஜி பிராயர் அவர்கள் நினைத்திருந்தால் மற்றவர்களைப் போல குறிப்பிட்ட காலம் மக்கள் சேவையை செய்துவிட்டு சொந்த ஊருக்கு, அமெரிக்க தேசத்துக்கு திரும்பி இருக்கலாம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை செய்து கொண்டு வாழ்க்கையிலே செட்டில் ஆகியிருக்கலாம். ஆனால் எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரை உறுதியாக நிலைத்திருந்து தனக்காக எதையும் சேர்த்து வைக்காமல் மக்களுக்காகவே, மக்கள் நலனுக்காகவே தன்னையும் தனக்குள்ளவைகளையும் செலவு செய்து கர்த்தருக்குள் தன் ஓட்டத்தை கம்பீரமாக முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு டிரைவராக பணிபுரிந்தவர்கள், அவர்களுக்கு வீட்டுக்கு உதவியாக பணிபுரிந்த ஆயாக்கள், அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற சாட்சிகளை டிவிகளிலே பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்கிற ஊழியம் மிகவும் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. வசதியான வாழ்க்கை, பல லட்ச ஒரு சொத்துக்கள், அவைகளை எல்லாவற்றையும் இந்த ஊருக்காக, மக்களுக்காக என்று சேவை செய்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவருடைய 87 ஆண்டுகள் வாழ்க்கையிலே 20 ஆண்டுகள் மாத்திரம் அமெரிக்காவில், அதுவும் படிப்புக்காக. படிப்பு முடித்தவுடனே அவர்கள் எடுத்த தீர்மானம், நான் இந்திய தேசத்திற்கு போகிறேன். தமிழகத்திற்கு வந்து மதுரையிலே தமிழை கற்றுக்கொண்டு ஆம்பூரிலே 57 ஆண்டுகள் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இப்படி ஒரு மிஷனரி அங்கே இருக்கிறார்கள் என்பதை நானே கேள்விப்படவில்லை. நீங்கள் ஒருவேளை ஆம்பூர் உங்களுக்கு சொந்த ஊராக இருந்தால், நல்ல அறிமுகமான இடமாக இருந்தால் கேள்விப்பட்டு இருக்கலாம். நான் இவர்களை குறித்து விசாரிக்க ஆம்பூரில் சிலருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அப்படியா பாஸ்டர் என்று அவர்களே என்னிடத்தில் கேட்கிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை மிகவும் மறைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. பெரிய அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மிக பெரும் தியாகமான ஊழியம். எனக்கு இந்த மரியாதை கொடுக்கப்படவில்லையே, எனக்கு நன்றியாக இல்லையே என்ற எந்த ஒரு வருத்தம் இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் மருத்துவ பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள்.
சம்பளம் கொடுக்க முடியவில்லை. மருத்துவர்கள், பணியாட்கள் ஒவ்வொருவராக மருத்துவமனை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். இன்றைக்கு அந்த பெதஸ்தா மருத்துவமனை பாழடைந்த ஒரு கட்டடமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய மரணத்திற்கு ஒரு சில நாட்கள் முந்தி வரைக்கும் வீல் சேரில் வந்து மக்களுக்கு சிகிச்சை அளித்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். பலவீனமான சரீரத்திலும் அவர்கள் கர்த்தருக்காக, மக்களுக்காக சேவை செய்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 57 ஆண்டுகள் இந்த ஆம்பூர் பகுதியில் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்கிற வார்த்தைக்கேற்ப அநேக ஆலிஸ் பிராயர்களை கர்த்தர் நமது தேசத்தில் எழுப்புவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஒவ்வொரு வாரமும் நாம் சபைக்கு வருகிறோம், வாக்குத்தத்த வசனத்தை கேட்கிறோம், பெரிய காரியங்களை சாதிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்திற்கு வந்து ஊழியம் செய்த அநேக ஊழியர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மிஷனரிகளின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய தியாகம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய அர்ப்பணிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருக்காக எதையாகிலும் நாம் செய்ய வேண்டும். அவருடைய காலத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த பெதஸ்தா மருத்துவமனை இன்றைக்கு பாழடைந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. மருத்துவமனைகள், அந்த கட்டடங்கள், மருத்துவர்கள் தங்குகிற விடுதிகள், அந்த மருத்துவ உபகரணங்கள், மருத்துவமனைக்காக கொடுக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாமே குப்பை போல காட்சி அளிக்கிறது. எப்படியாவது அந்த பெதஸ்தா மருத்துவமனையை சீர்படுத்தி மக்களுக்கு ஆசீர்வாதமாக முன்பு போல இயங்க வேண்டும் என்று அவர்கள், ஆலிஸ் ஜி பிராயர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பிரயாசம் எடுத்தார்கள். ஆனால் அது கைக்கூடி வரவில்லை. அவர்கள் தன்னுடைய கண்ணை மூடும் பொழுது அந்த மருத்துவமனையை பார்த்து எவ்வளவு துக்கத்தோடு தன்னுடைய கண்ணை மூடியிருப்பார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்ட அந்த பெதஸ்தா இப்படி பாழடைந்து இருக்கிறது என்கிற மன வியாகுலம் அவர்களுக்குள் இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாங்கள் அந்த தாயாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தின பின்பு அவர்கள் தங்கியிருந்த வீடு, அந்த மருத்துவமனை, இவைகளை எல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்க அப்படியே கடந்து போய் கொண்டிருந்தோம், நாங்களும் ஊழியக்காரர்களும். இப்படி ஒவ்வொரு கட்டடங்களாய் பார்த்து கொண்டிருந்த பொழுது எங்கள் பக்கத்திலே ஒரு நபர் கடந்து வந்தார். நான் இந்த மருத்துவமனையிலே பணியாற்றினேன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு எங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார். ஐயா, நீங்கள் எல்லாரும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், இந்த மருத்துவமனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, நீங்கள் மனது வைத்தால் உங்களாலும் இந்த மருத்துவமனை எதையாகிலும் செய்ய முடியும், மறுபடியும் இந்த மருத்துவமனை இயங்குவதற்கு நீங்கள் எதாகிலும் உதவி செய்யுங்கள் என்று அவர் கேட்டது அவருடைய உள்ளத்தில் இருந்த பாரத்தை காட்டியது. அந்த மருத்துவமனையில் பணியாற்றியவர் எங்களை என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, பல கோடிகளுக்கு அதிபதி என்று நினைத்து விட்டாரோ தெரியவில்லை. கொஞ்சம் அந்த மருத்துவமனை பொறுப்பெடுத்து நீங்கள் நடத்துங்கள் என்று எங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தார். மிஷனரிகளால் பல கோடிகள் செலவிடப்பட்டு தங்களுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் சிந்தி துவங்கிய இப்படிப்பட்ட மக்கள் சேவைக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மறுபடியும் புத்துயிர் பெற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடி செபிப்போம். அந்த இடத்திலிருந்து கடந்து வரும்போது கடைசியாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நம்முடைய சிஎம்சி மருத்துவமனை நிர்வாகம் அந்த பெதஸ்தா மருத்துவமனையை பொறுப்பெடுப்பதற்காக பேசிக்கொண்டிருப்பதாக சிலர் அங்கே பேசிக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிப்போம். பல மிஷனரிகள் இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்திற்கு வந்ததால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம். அந்த கட்டடங்கள், அந்த ஊழியங்கள் எல்லாம் பாழடைந்து போய்விடக்கூடாது. தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் சீர்படுத்தின தேவன், பாழானவைகளை புதுப்பித்து கட்டின தேவன் இந்த பெதஸ்தா மருத்துவமனையில் ஒரு எழுப்புதலை கட்டளிடுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். இன்றைக்கு வாக்குத்தத்த வசனத்தை விட்டுவிட்டு நான் இந்த பாரத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்கிறேன். ஆலிஸ் ஜி பிராயர் போன்று பல தேவ மனிதர்கள் மிஷனரிகளாக நமது தேசத்தில் ஊழியம் செய்ய வந்ததினாலே தான் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இப்படி அழகான கட்டடம், இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் எல்லாம் பெருகி இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு கோதுமை மணிகளாக தங்களையே தியாகமாய் அர்ப்பணித்த மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்கள். அவர்கள் ஆற்றின சேவைகளை
நாம் வெறும் சாட்சியாக கேட்டுவிட்டு அவர்களை குறித்து ஏதாயிலும் ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு கடந்து போய் விடுவோம். ஆனால் அது சரியானது ஒன்றல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய கண்களை மூடுவதற்கு முன்பதாக அங்கீகாரம் இருக்கிறதோ இல்லையோ, நாம் செய்கிற பணிகளுக்கு ஏற்ற ஒரு பிரதிபலன் நமக்கு இந்த உலகத்திலே மனிதர்களினாலே சபைகளினாலே கிடைக்கிறதோ இல்லையோ, எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கு என்று அல்லாமல் கர்த்தருக்கே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்முடைய காலத்தில் எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்முடைய கண்களை மூடுவதற்கு முன்பதாக நம்மால் இயன்ற எதையாகிலும் கர்த்தருக்காக செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய காரியம், இப்படியே நம்முடைய ஓட்டத்தை முடித்து விடாமல் கர்த்தருக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக எதையாகிலும் நான் செய்ய வேண்டும். ஆலிஸ் ஜி பிராயர் நினைத்திருந்தால் தன்னுடைய இளம் பிரயாயத்தில் 30 வயதில் அழகான ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து லைஃப்பில் செட்டில் ஆகியிருக்கலாம். இந்த தேசத்தில் வந்து இவ்வளவு பாடுபட வேண்டும் என்கிற ஒரு அவசியமே இல்லை. ஆனால் தங்களை இந்த ஊழியத்துக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எல்லா வேலையும் விட்டு ஊழியத்துக்கு வா என்று நான் உன்னை சொல்லவில்லை. நீ இருக்கிற வேலையிலேயே, இருக்கிற குடும்ப வாழ்க்கையிலேயே இணைந்திரு. ஆனால் கர்த்தருக்காக, திருச்சபைக்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எதையாகிலும் என்னுடைய வாழ்நாட்களுக்குள், என் கண்ணை மூடுவதற்குள் நான் செய்ய போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்போமானால் அதுவே நாம் நம்முடைய தேசத்தில் பணியாற்றின மிஷனரிகளுக்கு செய்கிற ஒரு கனமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக பிதாவோடு ஜெபிக்கிற அற்புதமான வசனங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு உறவாடுகிற அற்புதமான தருணம் இந்த யோவான் 17ஆம் அதிகாரம். 21 நாட்கள் உபவாச நாட்களில், தினங்களில் இந்த அதிகாரம் என்னுடைய தியானமாக நான் அதிகமாய் வாசிப்பது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களுக்காக ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார். சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறார், பல காரியங்களுக்காக இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவாகிய தேவன் தன்னை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த கடமையை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று ஜெபிக்கும் பொழுது பிதாவினிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தாயார் ஆலிஸ் ஜி பிராயர் அவர்கள் 30ஆம் தேதி தன்னுடைய கண்களை மூடுவதற்கு முன்பதாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருப்பார்கள், ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக என்னை படைத்தீரோ, இந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்தீரோ, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் அறிக்கையை ஆண்டவரிடத்தில் அவர்கள் சமர்ப்பித்திருப்பார்கள். அன்பானவர்களே, படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய பரீட்சை எழுதின பின்பு தங்களுடைய மதிப்பெண்களை ஆசிரியர்களிடம், பெற்றோர்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள். வேலை செய்கிறவர்கள், வேலைக்கு செல்லுகிறவர்கள், சூப்பர்வைசர் அல்லது தங்களுக்கு மேலாக இருக்கிறதான அதிகாரிகளிடம் தங்களுடைய வேலையை குறித்ததான கணக்கை அவர்கள் ரிப்போர்ட்டாக சமர்ப்பிக்கிறார்கள். நான் 8 மணி நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷன், இந்த வேலையை நான் செய்திருக்கிறேன், கணக்கை சமர்ப்பிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி அறிக்கையை பிதாவினிடத்தில் சமர்ப்பிக்கிறார். தேவனே, நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாட்களில் நான் செய்யும்படி நீர் என்ன காரியங்களை எனக்கு நியமித்தீரோ அவைகளை எல்லாம் நான் செய்து முடித்தேன். என் குடும்பத்திற்காக நான் ஆற்ற வேண்டிய கடமைகள், திருச்சபைக்காக, தேவனுடைய ஜனங்களுடைய மீட்புக்காக, பரலோக தேவனாகிய நீர் எனக்கு கொடுத்த திட்டங்கள், ஊழிய பாதையிலே நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன். இதோ நான் உம்மிடத்திற்கு வரப்போகிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் தாயின் வயிற்றிலே நான் கற்பத்திலே இருந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என்னை பலப்படுத்தினவரே, இப்பொழுதும் சிலுவை பாதையை நான் கடக்கப் போகிறேன். அந்த கடினமான ஆண்டவரே வாழ்வின் இறுதி கட்டத்தை நான் கடக்கப் போகிறேன். இம்மட்டும் என்னை பலப்படுத்தினவர்,
இந்த பாதையிலும் என்னை பலப்படுத்தும். ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் இறங்கி வருகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறான். ஆண்டவருடைய பாரம் என்ன? என் கண்ணை மூடுகிற வரைக்கும் நான் உம்முடைய திட்டத்தில் சித்தத்தில் இணைந்திருக்க வேண்டும். உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபிக்கிறார், நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். கணக்க கொடுக்கிறார் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களாக இருக்கிறது. நீங்கள் 4 சுவிசேஷங்களை கவனித்து பார்ப்பீர்களானால் தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியாக நடந்தது என்று ஒவ்வொரு சம்பவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஒரு கிராஃப் ஷீட்டில் ஒரு ஸ்கெட்ச் எடுத்து வரைவோமானால் அந்த கிராஃப் ஷீட்டில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. அந்த திருப்பு முனை, அந்த திருப்பு இடத்திலெல்லாம் ஒரு வேத வசனத்தின் நிறைவேறுதல் இருக்கும். உதாரணத்திற்கு அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அவர் கற்பத்தில் இருக்கும்பொழுது நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு அலைந்து திரிந்தது, கர்ப்பிணியாய் இருக்கும் பொழுது அலைவது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். பெத்லகேமிலிருந்து நாசரேத்திலே போய் மறுபடியும் வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுவது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இப்படி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இயேசுவின் சிலுவை மரணத்திலே தாகமாய் இருக்கிறேன் என்று கதறினது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினது அத்தனையும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள். அவருடைய பிறப்பிலே அவருடைய மரணத்திலே ஒரு ஸ்கெட்ச் போட்டு வரைந்தா அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேதத்தின் நிறைவேறுதல்களாக காணப்படும், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களாக காணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். தேவன் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கங்களில் ஒன்றாகிலும் தவறி போகாமல் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, மேசியாவை குறித்து ஆதியாகமம் முதற்கொண்டு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது மல்கியா வரைக்கும். அந்த ஒவ்வொரு வசனங்களையும் தனக்குள் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், அந்த சரீரத்தில் உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன். ஆண்டவர் அந்த சரீரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 33 வருட வாழ்நாட்களை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவருடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களுக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார். கவனிங்கள் அருமையானவர்களே, நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எனக்காக நீர் நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். முடித்தேன் என்பது என்ன வார்த்தை? கம்ப்ளீட்டட். எனக்காக நீர் வைத்த வேலையை செஞ்சு முடிச்சேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், கம்ப்ளீட் பண்ணேன். யாராவது செத்து போயிட்டா அவங்களுடைய கல்லறையில் இந்த வசனத்தை எழுதி வைக்கணுன்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை, பல பிறவி வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த உலகம் தவறான ஒரு போதனையை கற்றுக் கொடுக்கிறது. மனிதனுக்கு பல பிறவிகள் இருக்கிறது. அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். மனுஷன் பொறுப்பை தட்டி கழிக்கிறான். அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு, அவன் பரிசுத்தம் அடைவதற்கு, மனம் திரும்புவதற்கு இரு காரியங்களை தடுப்பது தான் இந்த உலகத்தை மதத்தினுடைய காரியங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரே தரம் பிறப்பது, ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. பிறந்துட்ட, அதுக்கு அடுத்து மரணம் தான். மரணத்துக்கு அடுத்து ரிப்போர்ட்டை கொடுத்தாகணும். நீர் எனக்கு கொடுத்த சரீரத்தில், எனக்கு கொடுத்த வாழ்நாட்களில் நான் எதற்காக நீர் என்னை படைத்தீரோ, எதற்காக இதுவரை என்னை காப்பாற்றி வந்தீரோ, ரட்சித்து சபையில் நாட்டி வைத்தீரோ, நான்
என்னுடைய கிரியை செய்து முடித்தேன். ரிப்போர்ட்டை கொடுக்கணும். பிரதர் சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் ரிப்போர்ட் கொடுக்கணும். வாசிங்க 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் வரும் பிரதர் சிஸ்டர் கவனிங்க. இன்னைக்கு நீங்க என்னன்னா செய்யுங்க, உங்க இஷ்டம் போல எப்படி வேணுமானாலும் இருங்க. ஒரு நாள் வரும், கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நம்ம நிக்கணும், வரிசையா நிக்கணும். நான் உனக்கு கொடுத்த சரீரம், நான் உனக்கு கொடுத்த வாழ்நாட்கள், நீ செய்த நன்மை என்ன தீமை என்ன கணக்கு கொடு. ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும். பிரதர் சிஸ்டர் மறந்துடாதீங்க, இஷ்டம் போல இருந்துடாதீங்க. எனக்கு கேட்கறதுக்கு யாரு இல்லைன்னு இருக்காதீங்க. ஒரு நாள் உன் அம்மா அப்பா கேட்காம போகலாம். ஊழியக்காரன் கூட ஐயோ ரொம்ப பேசுனா இது உடஞ்சிருமே அப்படின்னு பட்டும் படாம தட்டி கொடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு இரக்கமா உன் பக்கத்தில் நிற்கிற கர்த்தர் அன்னைக்கு நீதியுள்ள நியாயாதிபதியா உட்காருவார் சிங்காசனத்தில். அப்போ அவருக்கு நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ இரக்கம் கிருபையெல்லாம் இருக்காது. அப்போ நீதி நியாய தீர்ப்பு அதுதான் வெளிப்படும். அன்பானவர்களே, ஏன் இதை நான் இவ்வளோ கருத்தாக சொல்கிறேன்? அருமையான ஆலிஸ் ஜி பிராயர் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க கடைசி நாட்களில் ஒரு ஊழியக்காரிக்குரிய ஒரு கணத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான்னு தெரியல. ஒரு விசுவாசி மாதிரி தான் இருந்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஊழியக்காரியாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மிஷனரியாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, பல சபைகளில் கூப்பிடப்பட்டு அவர்கள் ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சரீரம் பலவீனம் நல்ல பலத்தோடு இருக்கும்போது ஏதாவது சபைகளில் கூப்பிடப்பட்டு செய்தி கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னுடைய 30 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி ஒரு மிஷனரி வந்து இங்கே வந்து செய்தி கொடுத்தாங்கன்ற எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை. இதில் நான் மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேறு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஷன் கன்வென்ஷனை நடத்தி அவங்களை கூப்பிட்டு செய்தியை கொடுக்க வச்சிருக்கலாம். நம்முடைய சபையில் மிஷன் சண்டே நடக்கிறது. மிஷன் சண்டேயில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிஷனரியாய் ஊழியம் செய்த பாஸ்டர் ஹென்றி அவர்களை கூப்பிட்டு நான் செய்தியை கொடுக்க வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த அம்மாவை கூப்பிட்டுருப்பேன். அவங்களுடைய இறுதி காலத்தில் ஊழியக்காரனுக்குரிய ஊழியக்காரிக்குரிய ஒரு மிஷனரிக்குரிய ஒரு கனம் கொடுக்கப்பட்டதா தெரியல. அவங்களுக்குரிய மரியாதை அவர்களுக்குரிய அந்த வரவேற்பு சிறப்பு கொடுக்கப்பட்டதா தெரியல. ஆம்பூர் பகுதி மக்கள் தான் சொல்லணும். ஆனால் ஜனங்க என்னை கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, பிரைஸ் தி லார்ட், என்னை பாராட்டுறாங்களோ தூஷிக்கிறாங்களோ, பாட்டு பாடணும், யாசித்தாலும் தூஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். ஹல்லேலூயா. என்ன வேலைக்காக கர்த்தர் என்னை அனுப்பினாரோ அந்த வேலையை நிறைவேற்றி நான் போயிட்டே இருக்கிறேன்ப்பா. பிரதர் சிஸ்டர், ஒரு விசுவாசியா நீ என்ன சபையில் கர்த்தருக்காக செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இரு. உன்னுடைய டியூட்டி என்ன, உன்னுடைய கடமை என்ன? ஊழியக்காரன் பாராட்டுவான்னு எதிர்பார்க்காத. ஊழியக்காரன் புரிஞ்சிக்காம கூட போகலாம். ஏன் அடுத்தவங்களை சொல்லணும்? நான் என்னையே சொல்லிக்கிறேன். சபை விசுவாசியை சொல்லி என்னத்துக்கு தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தணும்? நான் என்னையே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உரிய மரியாதையை நான் கொடுக்காம போனால் கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த அடக்க ஆராதனையில் திருவிழா போல ஒரு கூட்டம் வந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு சிலர் பேசினாங்க, இவ்வளோ கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலையே. அவங்களே நினச்சிக்கிட்டாங்க, இந்த அம்மாவை பற்றி யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாமல் அடக்கம் பண்ணிடலாம் நினச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் கனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் வாழ்க்கை அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலையும் முடிவும் போது கொடுப்பார், இல்லைன்னா நித்தியத்தில் மிக பெரும் வரவேற்பை கனத்தை கொடுப்பார். பிரதர் சிஸ்டர், யாரை மனசில் வச்சுக்கின்னு எதையும் செய்யாமல் இருக்கிற, இந்த சபையில் எனக்கு மரியாதை இல்லை, யாரும் என்னை பாராட்டலை, அப்போது நம்முடைய மனசில் என்ன தான் இருக்குது? என்னை 4 பேர் பாராட்டணும், 4 பேர் புகழணும். பிரதர் சிஸ்டர், உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்நாட்களில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை வரத்தை நீ பயன்படுத்திட்டு போயிட்டே இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. தீமை செஞ்சவங்க பரலோகம் போக முடியுமா? ஒரு கேள்வி உங்க மத்தியில் வைக்கிறேன்.
தீமை செய்தவர்கள் பரலோகம் போக முடியுமா? அப்படி என்றால் இந்த தீமை என்பது என்ன? இந்த தீமை என்பது என்ன புரிஞ்சு கொள்ளுங்க. யாக்கோபு 4:17 வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். கவனிங்க, ஒருவன் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம போனா அது அவனுக்கு பாவம். சபையில, குடும்பத்துல, சமுதாயத்துல தேவன் உன்னை எங்க நிக்க வச்சிருக்கிறாரோ அந்தந்த இடங்கள்ல நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம போனா அது பாவம். ஒருவன் நன்மை செய்ய திராணி இருந்தும் அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ஆண்டவர் அதை எதவா கருதுகிறார்? பாவமாக கருதுகிறார். பாவம் செய்கிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிறான் பாரு, இந்த பாவி பரலோகத்தில் இருப்பான். எந்த பாவி? நன்மை செய்ய தெரிஞ்சோம், நன்மை செய்யறதுக்கு திராணி இருந்தோம், சபையில், குடும்பத்தில், சமுதாயத்தில் எதையும் செய்யாம இருக்கிறான் பாருங்க. இந்த பாவி, இந்த பாவிக்கு என்னன்னா தீமை. இந்த தீமை செஞ்சவன் பரலோகத்தில் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்னாடி நிற்கணும். எப்பா, நான் உனக்கு கொடுத்த வாழ்நாட்களில், நான் உனக்கு கொடுத்த கிருபை வரங்களை, ஜெபம் பண்ண வரத்தை கொடுத்தேன், பாட்டு பாட வரம் கொடுத்தேன், சபையில் எதாகிலும் கடமைகளை செய்ய, ஊழியத்தை செய்ய கிருபைகளை கொடுத்தேன், ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற எத்தனையோ வாய்ப்புகளை உனக்கு கொடுத்தேன், வாழ்நாட்களை கொடுத்தேன். என்ன செய்த அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். ஆலிஸ் ஜி பிராயர் அவன்கிட்ட கணக்கு கேட்டால் அழகாக கணக்கு கொடுப்பாங்க. எனக்கு நீர் கொடுத்த தாளந்து, எனக்கு கொடுத்த படிப்பு, எனக்கு கொடுத்த பணம், எனக்கு கொடுத்த பதவி, எனக்கு கொடுத்த ஞானம், எனக்கு கொடுத்த திறமை எல்லாத்தையும் வச்சு ஆண்டவரே நான் உம்மை சந்தோஷப்படுத்தினேன். ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுப்பார். செய்ய வேண்டிய கடமையை செய்யாமற் போனால் அது பாவம் என்கிற தீமை. இந்த தீமையை செய்கிறவர்கள் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 25:15 நாம் என்ன கணக்கு கொடுக்க போகிறோம் என்பதை இங்கே அழகாய் ஒரு ஊமையின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையின் மூலமாக நாம தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு எஜமானன் என்ன பண்றான்? புரதேசத்துக்காக போகிறான், வேலையா போகிறான். புரதேசத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிடுறான். 3 பேரை அல்லது தன்னுடைய வேலைக்காரர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரை கூப்பிடுறான். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவன்கிட்ட 5, ஒருவன்கிட்ட 2, ஒருவன்கிட்ட 1 தாளந்துகளை பிரித்து கொடுத்துட்டு அவன் ஊருக்கு போகிறான். ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறான், நான் திரும்பி வந்து உங்ககிட்ட என்ன பண்ணுவேன்? கணக்கு கேட்பேன். தாளந்தை பெற்றுக்கொண்டவர்களில் 2 பேர், 2 கூட்டம் என்ன செய்து பொறுப்போடு பயபக்தியோடு கூட அந்த தாளந்தை பயன்படுத்துகிறாங்க. தாளந்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு, எஜமானனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒருத்தன் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, அலட்சியம். என்ன பண்ணுறான்? தேவனையே குற்றப்படுத்துகிறான். நமக்கு நடந்த சம்பவம்லாம் நல்லா தெரியும், அந்த ஓமை நல்லா தெரியும். பொறுப்போடு பயபக்தியோடு தேவன்கிட்ட கணக்கு கொடுத்தாங்க பாரு. ஆண்டவரே, ஏதோ 5 தாளந்து என்கிட்ட கொடுத்தீர், ஏதோ என்னுடைய புத்திக்கு தெரிஞ்சது, என்னுடைய சக்திக்கு உட்பட்டது, இந்த 5 வச்சு இன்னொரு 5 நான் சம்பாரிச்சேன் ஆண்டவரே, கணக்கு கொடுக்குறான். 2 தாளந்து வாங்கணும் வரான். அவனும் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, என்னாலையும் முடிஞ்சது, ஏதோ 2 நான் சம்பாரிச்சேன். ஆண்டவர் அந்த 2 பேருக்கு சொல்கிறாரு, நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க? பிரவேசிங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறார். எஜமானனை யார் சந்தோஷப்படுத்தினாங்களோ அவங்கள எஜமானன் சந்தோஷப்படுத்துகிறார். கவனிக்கிறீங்களா? சபையில் யார் யார் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களை நித்திய ராஜ்யத்தில் கடவுள் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி இருந்து ஆண்டவர் உன்னை சந்தோஷத்துக்குள்ள அனுப்பி வைப்பார், சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அனுப்பி வைப்பார். ஒருத்தர் இருக்கிறான், இன்னொரு கூட்டம் இருக்குது, தேவனையே குற்றப்படுத்துகிற கூட்டம். நீர் விதைக்காததை அறுக்கிறவர், நீர் கடினமுள்ள மனுஷன் எனக்கு தெரியும், அதனால நீர் கொடுத்த தாளந்த புதைச்சி வச்சேன், இந்தா உம்முடைய தாளந்த நீரை வைத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்படிப்பட்டவன்? தேவனையே குற்றப்படுத்துகிறவன். பழமொழி ஒன்று இருக்குது, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அதுக்கடுத்து மனுஷனை கடித்த கதைன்னு சொல்லுவாங்க. குறை சொல்கிறவங்களை நீங்கள் கவனித்து பாருங்க.
ஒவ்வொன்றா குறை சொல்லி நிற்பாங்க. புருஷனை குறை சொல்லுவாங்க, பொண்டாட்டியை சொல்லுவாங்க, அம்மா அப்பாவை குறை சொல்லுவாங்க, அதுக்கடுத்து சபையை குறை சொல்லுவாங்க, ஊழியக்காரனை சொல்லுவாங்க, கடைசியில் கடவுளையே குறை சொல்லுவாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கதையா. இவங்களுக்கு என்ன வேலை? தங்களுடைய குறைய உணரவே மாட்டாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணுறேன்னு ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்களுடைய வேலையே என்ன தெரியுமா? அடுத்தவங்க மேலே பழிய போடுறது தான், அடுத்தவங்களை குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறது தான். பிரதர் சிஸ்டர், இந்த ஊமையில் ஆண்டவர் 2 காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். நிறைய காரியம் இருக்குது. நான் இந்த வார்த்தையில் எடுக்கிற ஒரே ஒரு டைட்டில் என்ன, நம்ம கணக்கு கொடுக்கணும். அந்த டைட்டிலோடு நான் போகிறேன். ஆண்டவர் இந்த ஊமையில் முக்கியமாக 2 காரியத்தை, 2 நம்முடைய கடமையை கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறார்? ஒவ்வொருத்தர்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு தாளந்தாவது ஆண்டவர் கொடுக்குறார். உனக்கு நான் ஒன்றும் தரமாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அனுப்பலை. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. உங்களில் ஒவ்வொருத்தரும் தேவன் ஏதாகிலும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் போய் என்னத்த ஆண்டவரே உமக்கு செய்யணும்? ஒன்றும் செய்யறது எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா. இல்லை, உங்ககிட்ட அட்லீஸ்ட் மினிமம் 1ஆவது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு நல்ல பாட்டு பாட தெரியும், எல்லாருக்கும் பாட்டு பாட வராது. சிலருக்கு நல்ல கருத்தாக அழகாக ஜெபம் பண்ண முடியும். சிலருக்கு அழகாக ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல முடியும். சிலருக்கு சபையில் சில பணிவிடைகள் பாஸ்டர் சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது கர்த்தருடைய ஆலயம், என்ன செய்யணும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எதை ஆகிலும் தேவனுக்காக, ஆலயத்துக்காக, ஜனங்களுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. ஒரு சிலருக்கு நிறைய தாளந்து இருக்கும், ஒரு சிலருக்கு இது ஏதாவது 1-2 தான் இருக்கும். அடுத்தவங்களை பார்க்காத பிரதர், அவங்ககிட்ட 5 இருக்குது, அவனை ரொம்ப அப்படி இருக்கிறான், நான் என்ன பார்க்காத, கம்பேர் பண்ணாத. இந்த ஒருத்தன் அடுத்தவனை கம்பேர் பண்ணதுனால தான் இப்படி ஆகிட்டான். அவனுக்கு மட்டும் 5, இவனுக்கு மட்டும் 2, எனக்கு மட்டும் ஏன் 1? இந்த குடும்பத்துக்கு இப்படி, அந்த குடும்பத்துக்கு அப்படி, என்னை மட்டும் ஏன் எப்படி? இந்த குற்றப்படுத்துகிற ஆவி இருக்குமான்னா அது நம்மளை செயல்பட விடாது. நம்ம செய்கிற கடமையை அது தடுத்து போட்டுரும். அது அடுத்தவங்களை குறை சொல்ல வைக்கும், சபையை குறை சொல்ல வைக்கும், எல்லாத்தையும் குறை சொல்ல வைக்கும், தன்னை மட்டும் உத்தமனாக காட்டிக்கும். அந்த பொல்லாத ஆவி இந்த சபையை விட்டு போவதாக. கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பயபக்தியோடு கூட, பொறுப்புணர்வோடு கூட நிறைவேற்றக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிற ஊழியக்காரன் முதற்கொண்டு விசுவாசி வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் நம்முடைய இருப்பதாக. 5, 2, 1 சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபை பெருசாக ஊழியம் செய்யலாம், ஒரு சபை சரியாக ஊழியம் செய்யாது. ஊழியக்காரன் அடுத்த ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது. நான் அப்படிப்பட்டவனே கிடையாது. ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியம், எனக்கிட்ட என்ன பொறுப்பு, அதை நான் செய்யணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அடுத்தவனுக்குரிய கணக்கு கொடுத்துக்குவான், எனக்குரிய கணக்கை நான் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபையில் இருக்கிற தெய்வ ஜனங்களாகி நீங்களும் ஒருத்தர் பார்த்து கெட்டு போகாதீங்க. உங்களுக்கு தேவன் 5 கொடுத்துருக்கிறாரோ, 2 கொடுத்துருக்கிறாரோ, 1 கொடுத்துருக்கிறாரோ, கர்த்தருக்காக நில்லுங்கள். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். கடவுளுடைய வருகைக்குள்ளாக அல்லது என்னுடைய மரணத்திற்குள்ளாக என்னுடைய கடமையை செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு வசனத்தை சுட்டி காட்டி நான் முடிக்கிறேன் அருமையானவர்களே. லூக்கா 12:48. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒன்றையும் கொடுக்காமல் ஏன் 10 தரவில்லை, ஏன் 4 தரவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். உங்ககிட்ட 1 கொடுத்துருக்கிறாரா, அந்த 1க்குரிய 2 கேட்பார். 2 கொடுத்துருக்கிறாரா, 4 கேட்பார். 5 கொடுத்துருக்கிறாரா, 10 கேட்பார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உங்ககிட்ட 5 இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தங்கிட்ட 2 தான் இருக்குது. 2 இருக்கிறவன் அவன் தன்னுடைய வேலையை தான் செய்வான். உங்ககிட்ட ஆனால் 5 இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறியா? நீ என்ன பண்ற? அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் இவ்வளோ தானே செய்கிறான், நான் மட்டும் ஏன் அவ்வளோ செய்யணும்? உங்ககிட்ட 5 இருக்குது, ஆனால் நீ 2க்குரிய வேலையை தான் செய்கிற. ஏன்? அடுத்தவனை பார்க்கறதுனால. ஆனால் ஒரு வசனம் உனக்கு நேராக வருகிறது. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் பயம் உண்டாவதாக எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும். ஹல்லேலூயா.
என்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரோ கணக்கு கொடுத்தே ஆகணும். கர்த்தர்கிட்ட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானம் கணக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துள்ள திருச்சபை மக்கள் கணக்கு கொடுக்கணும். இந்த விசுவாசிகளெல்லாம் நான் உனக்கு கொடுத்தனே, நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுத்த சரீர சுகம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்கள் நான் என்ன செஞ்சேன் கணக்கு கொடுக்கணும். பிரதர் சிஸ்டர், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அடுத்து ஒரு வசனம் சொல்லுது, அது இன்னும் கஷ்டமான வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அந்த 2 வச்சுக்கிட்டு 4 ஆக்குறான் பாருங்க, 1 வச்சுக்கிட்டு 2 ஆக்குறான் பாருங்க. அவனை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு, இந்தாப்பா இன்னும் நான் உனக்கு இன்னும் தரேன், இன்னும் பொறுப்புகளை தரேன், இன்னும் கடமைகளை தரேன், எதையாகிலும் செய். உன்னுடைய வாழ்நாட்களுக்குள்ள ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் பொறுப்புகளை. அப்படியே ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டு செய்கிறவங்க கிட்ட ஆண்டவர் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட நிலை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. முழங்காற்படிடுவோமா? ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் வந்த மிஷனரிகளினுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒருவரும் அசம்பந்தமாய் இல்லை. அவர்களுக்கு இந்த தேசத்தில் வரவேற்பை காட்டிலும் ஆண்டவரே இரத்த சாட்சிகளை மறிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே பாடுகளும் உபத்திரவங்களுமே இந்த மக்கள் கொடுத்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். இந்த உலகத்திற்கு அவருக்கு சொந்தமானவர்களிடத்தில் கடந்து வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு, அவருடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றுகிறவர்களுக்கு உலகத்தில் பெருசா வரவேற்பு இருக்காது, கனம் இருக்காது, மரியாதை இருக்காது. ஆனால் அதுக்காக ஆண்டவரே, நீர் என்னை எந்த நோக்கத்திற்காக அனுப்பினீரோ, ரட்சித்தீரோ, அபிஷேகித்தீரோ, இதுவரை காப்பாற்றி வருகிறீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. கொஞ்சம் முழங்கார் படிட்டான். இந்த காலவெளியில் அடியான தாழ்த்தி ஆண்டவரே, திருச்சபை மக்களை குடும்பம் குடும்பமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, ஏதோ ஒரு மிஷனரியை குறித்து யோசிக்கிறதோ பேசிக்கிறதோட இன்னைக்கு ஆண்டவர் முடிஞ்சிடக்கூடாதப்பா. எங்களுடைய இருதயத்தில் இந்த வசனம் ஆண்டவர் இந்த சிந்தனை கொழுந்து விட்டு ஏறியட்டும். அல்லேலூயா. எங்களை செயல்பட வைக்கட்டும். உலகத்துக்காகவோ மண்ணுக்காகவோ ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பல காரியங்களுக்காகவோ எங்களுடைய ஓட்டம் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், எங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்கள், எங்களுக்கு கொடுத்த பணம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீர் ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறீர், வரங்களை தந்திருக்கிறீர். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை, என்ன ரட்சித்தீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற கிருபை இல்லை, ஆனால் சபையில் சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அப்பா, நான் எதையாகிலும் செய்யணும், இதையெல்லாம் என்ன நம்பி நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய திராணிக்கத்தக்கதாக ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் பிரதர் சிஸ்டர். இந்த திராணி உங்க சுய பலத்தில் வந்ததா? இந்த திறமை உங்க சாமர்த்தியத்தில் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒருவனை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். உனக்கு திராணியை கொடுத்தது கர்த்தர், உனக்கு திறமையை கொடுத்தது கர்த்தர். ஒரு நாள் வரும், நான் உன்னை இவ்வளோ விசேஷித்தவளா நான் நினச்சனே, நீ என்னப்பா எனக்காக செஞ்ச? கொஞ்சம் முழங்கார் படியிட்டு வேதத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் ஒரு வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகத்தை ஓட்டத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். இதனுடைய மேன்மை, இதனுடைய மகிமை எல்லாம் குப்பை போல ஒரு நாள் போக போகிறது. ஆனால் நாங்கள் உமக்காக செய்த கிரியைகள் எங்களோடு கூட வரப்போகிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய கிரியைகள் கூட போகும். சபைக்காக, தேவனுக்காக, திருச்சபை மக்களுக்காக என்னென்னலாம் ஊழியத்துக்காக செய்தார்களோ அந்த கிரியைகள் அவர்களோடு கூட போகும். உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை, எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா ஆண்டவரே, எங்களை நம்பி தந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றணும். ஆண்டவரே, கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு கூட ஜெபம் பண்ணி நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று
பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya. பாஸ்டர் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே 9 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் உடைய சன்னிதானத்துக்கு வந்து நிற்கும்படியான கிருபையும் சுகத்தையும் பலனத்தையும் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, கடந்த 30ஆம் தேதி உடைய ராஜ்யத்துக்கு கடந்து வந்ததான அருமையான ஆண்டவர் மிஷனரி அம்மா ஆண்டவரே ஆலிஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் கொண்டு வந்து விசேஷமாக எங்களுடைய வேலூர் மாவட்டத்தில் அருமையான தாயாரை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜ்யம் கட்டப்பட நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்துதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மிஷனரிமார்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்கு வந்த ஆண்டவரே, முக்கியமாக எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய சேவையை செய்திருக்கிறாங்க ஆண்டவரே. ராஜா நன்றி. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே மண்ணின் மீது நீர் வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே சொந்தக்காரரா நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ஆண்டவரே தகப்பனே மண்ணிற்கு ஆண்டவரே உரிமையான பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உமக்கு இன்னும் மகிமையான பாத்திரங்களாய் மாற எங்களே இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை பரலோகத்து வீட்டுக்கு ஆண்டவர் இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்த பொழுது பிதாவே நீர் எனக்காக வைத்திருக்கிற எல்லா கிரியையும் நான் செய்து முடித்தேன் என்று சொன்னது போல உம்மிடத்தில் இருந்ததான் அந்த தாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவரை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரை. இந்த காலை வேளையில் சபையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நன்மையான காரியங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே அப்பா ரட்சிப்பு ஆண்டவரே ஆசீர்வாதம் வேறு இடத்துலேருந்து வரும் ஐயா. நாங்கள் குற்றவாளிகளாய் மாறிவிடுவோம். எங்களையே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தருக்கா ஏதாயிலோ செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதோ எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையில் கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால் ஆண்டவரே தயவாக மன்னித்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தாளந்துங்கள், எங்களுடைய திறமைகள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.